ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்பேஸை விட கம்மியான சைஸ் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஃபைல் கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணாலுமே சம்டைம்ஸ் வந்து எரர் மெசேஜ் வந்து காமிக்கும். இது மாதிரி யுவர் செலக்டட் ஃபைல் இஸ் டூ லார்ஜ் ஃபார் த டெஸ்டினேஷன் ஃபைல் சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து காமிக்கும். ஸோ இது எதனால் வருது அண்ட் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு 16 GB பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபைல் சிஸ்டம் வந்து FAT32 இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 14.8 GB வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு ஃபைலில் வந்து இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபைலோடைய ப்ராப்பர்ட்டிஸை காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 12.1 GB தான் இருக்குது. ஸோ அதில் எனக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் 14 சம்திங் இருந்துச்சு. இது 12.1 GB தான். ஸோ இதை நான் காப்பி பண்ணி இந்த பென்ட்ரைவில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக நான் காப்பி பண்ணது ஒரு ஃபோல்டர். ஸோ அதுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் கொஞ்சம் ஃபைல்ஸ் வந்து பேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. சடனாக எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது, தி செலக்டட் ஃபைல் சிஸ்டம் இஸ் டூ லார்ஜ் ஃபார் தி டெஸ்டினேஷன் ஃபைல் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி எரர் மெசேஜ் காமிக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபைல்ஸ் வந்து காப்பி ஆகிருக்கு. ஏதோ ஒரு ஃபைல்னால் இந்த எரர் மெசேஜ் வந்து காமிக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன் இந்த ஃபைலை. ஓகே, டெலிட் பண்ணி நான் இந்த பென்ட்ரைவை மறுபடியும் ஃப்ரீ பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இந்த பென்ட்ரைவில் மறுபடியும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நான் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் FAT32 அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஃப்ரீ ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா 14.8 தான் இருக்குது. நான் ஆல்ரெடி நான் அந்த காப்பி பண்ண ஃபைல்ஸை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பென்ட்ரைவ் வந்து இந்த FAT32 இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஃபைலுடைய மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB தான். அந்த இண்டிவிஜுவல் ஃபைல் வந்து 4 GBக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேஸ்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து விஷயம். இதில் இன்னொன்று என்னென்னா NTFS ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. ஸோ FAT32 மாதிரி NTFSன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இன்னொரு ஃபைல் சிஸ்டம். ஸோ இது வந்து என்னென்னா 4 GBக்கு மேலே ஒரு இண்டிவிஜுவல் ஃபைல் சிஸ்டம் இருந்தாலுமே அது சப்போர்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த FAT32 ஃபார்மேட்டை இப்போ நம்ம வந்து NTFSக்கு மாற்ற போகிறோம். ஸோ அது எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம அந்த பென்ட்ரைவை வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் கொடுங்க. ஸோ ஃபார்மேட்டில் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம வந்து NTFS அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இதில் ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபார்மேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபார்மேட் கம்ப்ளீட். ஓகே, இப்போ நம்மளுடைய பென்ட்ரைவ் வந்து FAT32லேருந்து NTFS ஃபைல் சிஸ்டம்க்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து மறுபடியும் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் NTFS அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஓகே, இப்போது ஃப்ரீ ஸ்பேஸ் அதே தான், சேம் 14 சம்திங் தான். ஆனால் அதே ஃபைல் தான், ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நான் காப்பி பண்ண அதே ஃபைலையே மறுபடியும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டர் நான் இப்போ காப்பி பண்ணிட்டேன். 12 சம்திங் இனிஷியலாக இருந்துச்சுல அந்த ஃபோல்டர் தான், அதை காப்பி பண்ணி மறுபடியும் அதே பென்ட்ரைவில் இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இது கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் இந்த வீடியோ ரொம்ப லெந்தியாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து மொத்தமாகவே காப்பி ஆகிடுச்சு. இந்த 12.1 GB இருந்த ஃபைல் வந்து இந்த பென்ட்ரைவில் மொத்தமாக காப்பி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஃபைல் ஏதாவது காப்பி ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட் செக் பண்ணி பாருங்கள். FAT32 ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா NTFSக்கு வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா உங்கள் பென்ட்ரைவில் தேவையான ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வேறு ஏதாவது ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபார்மேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். அப்போ நீங்கள் வந்து அகெயின் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.